கோர்ட்டில் தான் ஒருத்தருக்கு வாதாடி சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய இந்துக்களோ முஸ்லீம்களோ எந்த சர்ச்சையும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் சரி, அங்கே உள்ள இந்துக்களும் சரி, சில பேர் அங்கே போய் கடையடைப்பு போராட்டம் நடத்தணும்னு சொல்லி பெரிய கூட்டமாக போய் கடையை அடைக்க சொன்னபோது அங்கே உள்ள இந்துக்களும் முஸ்லீம்களும் தெருவுக்கு வந்து ரோட்டுக்கு வந்து, ஐயா இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நீங்கள் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க, எங்கள் ஊரில் அது வராது, நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடையடைப்பு ஈடுபடவே இல்லை என்பது பத்திரிகையில் வந்தது எல்லாரும் தெரியும். இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் எடுத்திருக்கிற முடிவு, அதாவது திருப்பரங்குன்றத்தில் பரம்பரையாக வழக்கமாக கார்த்திகையில் தீபம் ஏற்றுறதுங்கிறது இருக்குது. அதை ஏற்றுகிறது போது முஸ்லீம்களும் போய் நிற்பாங்க, அது யாரும் இது பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் போய் நிற்பாங்க. அதாவது மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் என்ன பழக்கம் இருக்குன்னு சொன்னால், கோயிலில் மண்டபப்படி கட்டுவாங்க, தேர் திருவிழாவுக்கு மண்டபப்படி கட்டுவாங்க. கோயிலில் மண்டபப்படி கட்டும்போது அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள்லாம் போய் சீர்வரிசை கொண்டு போய் மண்டபப்படியில் கொடுப்பாங்க. பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்க. நோம்பு கஞ்சி காய்ச்சும் போது அந்த கோயில் பூசாரி, தர்மகர்த்தா எல்லாம் வந்து நோம்பு கஞ்சி குடிப்பாங்க. நோம்பு கஞ்சி எல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டில் உள்ள இந்த நேரத்தில் உள்ள பரம்பரையாக உள்ள பழக்கம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அங்கே உள்ள வாழக்கூடிய முஸ்லீம்கள் தர்காவுக்கு போவாங்க, கோயிலுக்கு முஸ்லீம்களே போய் விளக்கேற்றுவாங்க, அங்கே போய் உதவி செய்வாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். கோர்ட் எடுத்திருக்கிற முடிவு அது என்னன்னா, பழைய இடத்துலையே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு புதுசாக ஏதோ ஒரு சொன்னதுனால அரசாங்கம் அதை ஒத்துழைக்கலைங்கிற குறைபாடு வந்துகிட்டு இருக்கு. இது கோர்ட்டில் இருக்கு, இது ஹைகோர்ட்டு மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுபடி அவங்க நடப்பாங்க. பாஜகவோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது பாஜகவோ ஏடிஎம்கேயோ இந்து முன்னணியோ அந்த திருப்பரங்குன்றத்தில் அங்கே உள்ள அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் சில காரியங்கள் பண்றாங்க. அப்படி காரியங்கள் பண்ணும்போது அதற்கு ஆதரவாக பாஜகவோ இந்து முன்னணியோ அல்லது அதுக்கு உடன்படக்கூடிய கட்சிகளோ அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது அங்குள்ள இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒத்துழைக்கலைன்னு சொல்ல வர்றேன்.